நமஸ்தே. இன்னைக்கு சிந்திக்க இருப்பது ஹவு டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. அதாவது அடுத்தவரை முடிந்த அளவு நம்மளுடைய அடுத்தவரை சந்தோஷப்படுத்துவதில் நம்முடைய பொறுப்பு என்ன, முக்கியத்துவம் என்ன, எவ்வளவு தூரம் அது பாசிபிள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று உண்டுங்க. இஃப் யூ ஆர் அன்ஹாப்பி, லைஃப் லாப்ஸ் அட் யூ. லாப்ஸ் அட் யூ. அதாவது நீங்கள் துன்பமா சோகமா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நம்மை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறது என்று பொருள். அடுத்து, இஃப் யூ ஆர் ஹாப்பி, லைஃப் ஸ்மைல்ஸ் அட் யூ. அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை உங்களை கண்டு புன்னகைக்கிறது. பரவாயில்லையே, இந்த மனுஷன் ஹாப்பியா இருக்கிறாரு. ஏன்னா அந்த லேர்னிங் அவுட்கமே அதுதான். மனிதனாக பிறந்தா ஒரு லேர்னிங் அவுட்கம் வேணும். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன, இயற்கை நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டா அதுதான். மூன்றாவது, இஃப் யூ மேக் அதர்ஸ் ஹாப்பி, லைஃப் சல்யூட்ஸ் யூ. நீங்கள் அடுத்தவரை மகிழ்வித்தால் வாழ்க்கை உங்களுக்கு தலை வணங்குகிறது என்று பொருள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. சரி, இப்போ ஹவு டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. எல்லாருக்குமே அந்த பெருமை, கௌரவம், கம்பீரம் வேணும்னு நினைக்கிறது இயல்பு தானே. ஸோ அடுத்தவரை நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பிரின்சிபல் தாங்க. அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒரு மனிதருக்கு ஒரு பொறுப்பு, கடமை இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல, ஒவ்வொரு வயசுல. ஸோ அந்தந்த வயசுல அந்தந்த நபர்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்பையையும் கடமையையும் சரிவர பின்பற்றினால், சரிவர ஆற்றினால் அதுவே போதுங்க. they'll become happy. இப்ப நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த குறை கூறுபவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யார குறை சொல்றாங்களோ அவங்க அந்த பொறுப்பு கடமையில இருந்து கொஞ்சம் தவறி இருப்பாங்க, ஏனோ தானன்னு இருப்பாங்க, கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ அது அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை, வலியை கொடுக்கும். அது ஒண்ணுதாங்க முக்கிய காரணம். சரி, இன்னும் கூட ஒன்று ரெண்டு சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ பெற்றோர்கள்லாம் இருக்காங்க, வளர்ந்த பிள்ளைகள் இருப்பாங்க, சம்பாதித்து திருமணம் முடித்த பிள்ளைகள் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சுதந்திரத்துல, பிரைவசில ரொம்ப தலையிடாம இருக்கிறது மிக சிறந்த வழிங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு. அந்த அறிவுரையோ கருத்தோ அபிப்பிராயமோ உங்களை வந்து கேட்காத வரை நீங்கள் அதை வழங்காமல் இருப்பது அவர்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. இதுதான் ஒரு ரெண்டாவது விஷயங்க. மூன்றாவது, சில நேரங்களில் சில நபர்கள் நமக்கு விழுப்புண்களை ஏற்படுத்தி இருப்பார்கள், காயங்களை ஏற்படுத்தி இருப்பார்கள். அவர்களை மீண்டும் நம்மை காயப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு தராமல் மெல்லிய புன்னகை மூலம் அவர்களை கடந்து சென்று விடுங்கள். அது அவர்களுக்கும் நன்மை பயக்கும், நமக்கும் நன்மை பயக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.